கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம் லாஸ்ட் டேஸ் ஊழியத்தின் மூலம் உலகத்தின் பல பகுதியில் இருக்கும் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை எடுக்குமாறு சகோதரர் சிவமுருகனை அன்புடன் அழைக்கிறோம். அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த ஓய்வு நாள் ஆரம்ப வேலையில தகப்பனே இங்க கூடியிருக்கிறோம் சாமி. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஓய்வு நாள் முடிவு வேலையில இங்க கூடியிருக்கிறோம் சாமி. கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த சத்தியத்தை சொல்ல வரும் போதவரை ஆசீர்வதிங்க. அவர் சொல்லுகிற சத்தியத்தை எங்கள் காதில் வாங்கி விட்டு விடாதபடி ஆண்டவரே அனுதினமும் அபியாசிக்கவும் அதன் வழி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவியாக எங்கள் மேல் இரக்கமா இருங்க. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தில் வர தடைப்பட்டவர்களை வரும்படி செய்யுங்க. ஆண்டவரே இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆரம்ப ஜெபத்திற்கு நன்றி சகோதரர் சிவமுருகர்களே. இப்போ சிறப்பு பாடலை கேட்போம். சிறப்பு பாடலை வழங்குமாறு ஆன்டி கமலாசாமியை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சகோதரருக்கு நன்றி சொல்றேன். பாடல் பாடும்போது ஆண்டவர் நாம மட்டும் மகிமைப்படுத்துவதாக என்னை முற்றிலும் தாழ்த்துகிறேன். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் என்றும் செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் என்றும் செல்லுவேன். அற்புதமாய் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாய் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்போவில் இவரை போல் நண்பர் எவருண்டு? இப்போவில் இவரை போல் நண்பர் எவருண்டு? மாறாதவர் என்னன் இயேசு, என்றும் நடத்துவார். மாறாதவர் என்னன் இயேசு, என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். சர்வ வல்ல தேவன் இவர், சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராம். சர்வ வல்ல தேவன் இவர், சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராம். என்னையுமே என்னையே தாங்கிட வல்லவராம். என்னையுமே என்னையே தாங்கிட வல்லவராம். நம்பிடுவேன் என்றுமாய் எந்தன் இயேசுவே. நம்பிடுவேன் என்றுமாய் எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்புடன் என்றும்
செல்லுவேன் எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். ஆமென். இந்த அருமையான பாடலுக்கு நன்றி ஆண்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தம்பி. இன்றைய வேத வசனத்தை வாசிக்குமாறு சகோதரர் ஜார்ஜ் அவர்களை அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. என்று வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். நன்றி சகோதரர் ஜார்ஜ் அவர்களே. இந்த நாளுக்கான தேவ செய்தியை நம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள சகோதரர் கலேப் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னுடைய சத்தம் கேட்க கிளியரா? பேசலாம். கேக்குது. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லாரும் நான் வாழ்த்துதல் கூறி இந்த செய்திக்குள்ளாக கடந்து போக ஆசைப்படுகிறேன். எல்லாரும் சுகமா இருப்பீங்க என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். சரிங்களா? சரி. இந்த வாரம் நம்ம படிக்க போற சத்தியம் பாத்தீங்கன்னா போன தடவை படிச்ச பாடத்தினுடைய தொடர்ச்சி, அப்படிதானே? ஓகே, நான் சொல்லியிருந்தேன் பார்ட் 2 கண்டிப்பா ஆண்டவருக்கு சித்தம் முன்னாடி எடுக்கலான்ட்டு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும் எனக்கு தெரியல. சரிங்களா? இவ்வளவு சீக்கிரமா பார்ட் 2க்குள்ள வந்துட்டோம் நம்ம. பிரைஸ் காட் ஃபார் திஸ். சரிங்களா? ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பார்ட் 2 எப்படா எடுப்போன்ற ஒரு பாரம் எனக்கு இருந்துச்சு. ஆண்டவர் அந்த வாய்ப்பை சீக்கிரத்துல கொடுத்ததுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓகே, சரி. போன வாரம் என்ன படிச்சோம் அப்படின்றது ஒரு சின்ன திருப்புதல், மனசுல ஒரு சின்ன பிரஷ் அப் பண்ணிட்டு நம்ம போனா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். யாராவது போன கிளாஸ் அட்டன் பண்ணவங்க என்ன படிச்சோம் அப்படின்றத ஒரு சும்மா ஒரு சுருக்கமான சொல்லுங்க. தேவ பக்தியுள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் எந்த இடத்துல நடக்க முடியலையோ அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், பக்தியுள்ளவர்களாய் நடப்பதற்கு உதவி செய்வது கிருபை. பிரைஸ் காட். கிருபையினுடைய ஒரு அழகான, பிரமிப்பான, ஆச்சரியமான ஒரு செயல்பாடை பார்த்தோம். எங்க முடியலையோ, எங்க ரொம்ப போராட்டம் இருக்குதோ அந்த இடத்துல நம்மள வாழ வைக்கிறதும் அதுல வளர்க்க வைப்பதும் தான் கிருபைன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? சூப்பர், வெரி குட். ஓகே, இந்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம்னா கிருபை செய்யக்கூடிய 2வது செயல் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? முதன்மையான செயல் நம்மை அது பரிசுத்தப்படுத்தும், நம்மை அவபக்தியிலிருந்து தெய்வ பக்தி உள்ளவர்களாக மாற்றும். அது முதன்மையான செயல். இப்ப அப்படி ஒரு தெய்வ பக்திக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அவபக்தி எல்லாம் நீங்க ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள போறோம்னு சொன்னா அதை விட வேற என்ன பாக்கியம் நமக்கு இருக்கு? அதை விட வேற என்ன தேவை நமக்கு? என்ன சொல்றீங்க? ஆனா அந்த செயல்பாடு அதோட நின்று விடுவது கிடையாது. அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. அது என்னன்றத என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு படிக்க போறோம். சரிங்களா? சரி. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல, சரிங்களா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நம்ம படிக்கும் போது விசுவாச பட்டியல் படிப்போம். அப்படிதானே? மோசே, ஆபிரகாம், ஈனோக்கு, ஆபேல், இப்படி நிறைய பட்டியல்ல பெயர்கள் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இவர்கள் எல்லாரையும் பத்தி என்ன சொல்றோம்னா, இவர்கள் விசுவாசித்தார்கள், விசுவாசத்தினால இவர்கள் அதை செய்தார்கள், எதை செய்தார்கள் லிஸ்ட் வரும். அப்படிதானே? அந்த லிஸ்ட்ல இவங்களுக்கு பிடிச்சமான நபர் யாருன்னா யாரை சொல்றீங்க நீங்க? இந்த விசுவாச பட்டியல்ல பிரதர் இந்த கேரக்டர் ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு கேரக்டர் பிரதர் அப்படின்னா எதை நீங்க சொல்லுவீங்க? யாராலும் சொல்லலாம். நோவா. நோவா, வெரி குட். நோவா. சரிங்களா? வேற என்ன பிரதர்? சிவமுருகன் ஐயா சொல்லுங்க. இல்ல விக்னேஷ்? டேவிட். டேவிட், சூப்பர். சரிங்களா? டேவிட். சரிங்களா? இப்படி நிறைய நம்ம சொல்லலாம். ஓகே. ஆபிரகாம். ஆபிரகாம். சரிங்களா? ஓகே, ரைட். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, நான் ஃபர்ஸ்ட் படிப்பேன்னு சொன்னது ஒரு வசனத்தின் வழியா ஃபார்முலா டெரைவ் பண்ணேன். 2வது கிருபை என்ன செய்யும் அப்படின்றத படிக்கிறதுக்கு நான் என்ன க்ளூ கொடுத்திருந்தேன்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? கிருபை பெற்ற நபர்களுடைய வாழ்வில் இருந்து அந்த கிருபை என்ன செய்துன்றத என்ன செய்ய போறோம்? படிக்க போறேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு மறந்துருந்தாலும் பரவாயில்ல, நினைவுபடுத்துறேன். கிருபை என்ன செய்யுன்றது முதன்மையான காரியத்தை ஒரு வசனத்துல இருந்து நம்ம டெரைவ் பண்ணணும். சரிங்களா? தீத்து 2ஆம் அதிகாரம் 11ல இருந்து 13க்குள்ள 2வது கிருபை செய்யக்கூடிய விஷயத்தை படிப்பதற்கு கிருபை பெற்ற நபர்களுடைய வாழ்வில ஆண்டவர் என்ன செய்திருந்தாருன்றதை நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். சரிங்களா? அவங்க வாழ்க்கையில கிருபை பெற்றிருந்தாங்களா அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? சரி, என்ன கேள்வி சொன்னா, விசுவாசத்தினாலே இதை செய்தார்கள் அதை செய்தாலும் படிப்போம் இல்லையா?
விசுவாசம் மட்டும்தான் அங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்ம இந்த வேத பகுதிக்கான வசனத்தை வாசிச்சோம். எபேசியர் 2:8 என்ன வாசிச்சோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எங்கெல்லாம் விசுவாசம் வருதோ கூட என்ன ஒரு இன்கிரிடியன்ட் இருந்திருக்குது, என்ன கலவை அங்க இருந்திருக்குது? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? அதாவது விசுவாசத்தினாலே இவங்க எல்லாம் சாதிச்சாங்கன்னு வருது இல்லையா? ஆனா எபேசியர் 2:8 என்ன வாசிக்கிறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்க விசுவாசத்தினால எதையோ செய்தாங்கன்னு எபிரேயர் பட்டியல் போடும்போது அந்த விசுவாசம் மட்டும் அங்க கிடையாது. அங்க என்ன இருந்திருக்குதுன்னா கூட ஆண்டவருடைய கிருபையும் இருந்திருக்குது. அப்ப கிருபையினாலே இவங்க விசுவாசத்தை கொண்டு மோசே அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு சொல்ல முடியும். அப்ப எங்கெல்லாம் விசுவாசம் வருதோ அங்கெல்லாம் என்ன செயலாற்று இருக்குதுன்னு சொன்னா கிருபை செயலாற்று இருக்குது. சரிங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். ஓகே, வசனம் 31. சரிங்களா? வேண்டாம், உங்களுக்காக என்ன செய்யறேன், ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாக இருந்தாள். ஓகே, வெரி குட். யார பத்தி இங்க படிக்கணும்னு சொன்னா ராகாப் என்கிற வேசி, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்படிதானே? சோ ராகாப பத்தி எனக்கு தெரிஞ்ச 5 இடங்கள் நினைக்கிறேன், 5ஓ 4ஓ. அதுல ஒரே இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் வேசி அப்படின்ற வார்த்தைய அவளோடு சேர்த்துதான் பைபிள் சொல்லும். சரிங்களா? சோ இப்ப எபிரேயர் 11லயும் பாக்குறோம், ராகாப் என்கிற ஒரு வார்த்தை வருகிற பொழுது கூட என்ன வார்த்தையும் வருது? வேசி என்ற வார்த்தையும் வருது. சரிங்களா? ஓகே, இது என்ன வாசம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுடனே கூட சேதமாகாதிருந்தால். சரிங்களா? சரி, இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்னு சொன்னா கிருபை செய்யக்கூடிய 2வது வேலை. சரி, இப்ப கிருபை செய்யக்கூடிய முதல் வேலை பரிசுத்தமாக்குற வேலை. அது ராகாபுடைய வாழ்க்கையில நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. அவங்க பரிசுத்தம் மாறாங்க, விசுவாசம் வருது, அதனாலதான் சேகமாக இருந்தாங்க. சரிங்களா? இப்ப கிருபை அவங்க வாழ்க்கையில வேற என்ன செஞ்சது அப்படின்றத படிக்கணும்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சா போய் என்ன செய்யணும், அதை ஆராய்ச்சி செய்யணும். அவங்கள பரிசுத்தமாக்குச்சு, அவங்களுக்குள்ள விசுவாசத்தை வளர்த்துச்சு. இப்ப அதை தாண்டி என்ன செஞ்சது அப்படின்றத படிக்கணும்னா நம்ம எங்க போறோம்னா யோசுவா புத்தகத்துக்கு போக போறோம். யோசுவா 2ஆம் அதிகாரம். எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் ஷேர் கொடுக்க முடியுமா? அந்த ரிக்வெஸ்ட். சாரி. தேங்க்யூ. ஓகே, நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் வசனம் 8, 9 வாசிக்கிறேன். சரிங்களா? 8, 9 வாசிக்கிறேன். அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்த தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இப்ப இந்த 2 பேர்ட்ட இந்த வேசி பேச்சு சொல்றாங்க, எப்பா உங்களை குறிச்சு எங்களுக்கு ஆண்டவர் பயங்கரமா ரிவீல் பண்ணிருக்கிறாங்க, அதனால எல்லாருக்குமே உங்களை நினைச்சு பயப்படணும், நாங்க சோர்ந்து போயிட்டோம்னு சொல்றாங்க. சொல்லிட்டு கடைசியா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. வசனம் 11. கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்ப தேவன் தான் இந்த பூமியினுடைய தேவன் என்பதை அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அறிக்கை செஞ்சுட்டாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், கிருபை செய்யக்கூடிய 2வது வேலை இனிமேல் தான் நம்ம வாசிக்க போறோம். வசனம் 12 பாருங்க. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து, சரிங்களா, உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். சரிங்களா? ஓகே, நீங்க சொல்லுங்க, வேசி என்ன செய்யறாப்புல நீங்க சொல்லுங்க. நானா பேசுறதுக்காக நீங்க சொல்லுங்க, வேசியோடைய விஷயம் என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க வேசி, என்ன ஜார்ஜ் என்ன செய்யறாங்க? ஓகே, அவங்க வந்து
அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்கிறாங்க. ஓகே, ரைட். இப்ப வெரி குட். அண்ணா சொன்ன பதில் கரெக்ட் தான். இப்ப அதை நான் மாத்தி எப்படி சொல்றேன்னு, இந்த அம்மா வீடு எங்க இருந்ததுன்னு சொன்னா அலங்கத்தின் மேல இருந்துச்சு. கூடவே அப்பா அம்மா இருந்தாங்களா? இருந்திருக்கிறாங்க. கூட அப்பா அம்மா இருந்திருப்பாங்களா? கண்டிப்பா இருந்திருக்கணும். இல்லாட்டி அவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு கேட்டுக்க மாட்டாங்கல்ல. சரி, இப்ப என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா, ஏன் இந்த அம்மாவோட வீடு அலங்கத்தின் மேல இருந்துச்சு? ஏன்னா அங்க தவறான வேலை செய்ததுனால். வெரி குட். இவங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா ஒரு தவறான தொழில் இருப்ப அலங்கத்தின் மேல இருக்குது. அப்ப அந்த தவறான தொழில் செய்யக்கூடிய கூடவே அம்மா அப்பா சகோதரர்கள் இருப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா பட்டணத்துக்குள்ள இருக்கிறாங்க. சரிங்களா? பட்டணத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க பட்டணத்துக்குள்ள இருந்தாங்கன்றதுக்கு ஒரு ஆதாரம் பாருங்க. எங்க இருந்து வாசிக்கிறோம்னா தொடர்ந்து 13வது வசனம் வாசிங்க. 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். 13 வசனம் இல்லையா? வசனம் நீங்கள் 17 வாசிங்க. 17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். அப்ப அவங்க வேற எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க ஒருவேளை நீ வச்ச விண்ணப்பம் மாதிரி நடக்கணும்னா அவங்க வீட்டுல சேர்த்துக்கொள்றாங்க. சரிங்களா? சரி, என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த தாய் தாக்கணும் இந்த அம்மா கூட இல்ல, சகோதரன் சகோதரிகள் அந்த அம்மா கூட இல்ல. எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த அம்மாவுடைய குணத்து நிமித்தம் தொழிலின் நிமித்தம் இவள் ஏன் அலங்கத்தின் மேல வீடு கட்டிருக்கான்னு சொன்னா, இவள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, குடும்பத்தானால் வெறுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ தான் யாருன்னா இந்த ராகா. சரிங்களா? எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் சொன்னா, இந்த தேசத்தை அழிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுடைய வாயிலிருந்து வந்த முதல் காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஜெபம் வருது. அந்த ஜெபம், யார் என்னை ஒதுக்கி தள்ளினார்களோ, யார் என்னை புறந்தள்ளினார்களோ, யார் என்ன சமுதாயத்துல அப்படி தூரமா என்ன வச்சுட்டாங்களோ அந்த நபர்களுக்காக ஒரு ஜெபிக்கிற ஜெபம் தான் அவருடைய வாயிலிருந்து பிறந்த முதல் விஷயமா இருந்துச்சு. சொல்றது புரியுதா இல்லைங்களா? ஒரு வேசிக்கு இருக்கக்கூடிய மனசு பாருங்க, அவனுடைய வாழ்வில யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் அவளை நீ போய் ஓரமா இருந்துக்கோ, இங்க எல்லாம் வந்துடாத, அவளை மனத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்லி அவளை புறத்தன்னாங்களோ, ஒதுக்குனாங்களோ, அந்த நபர்களுக்காக அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, ஐயா ஒருவேளை இந்த தேசத்தை அழிக்க வரும் பொழுது அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாதபடிக்கு நீங்க அவளை தப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு யாருக்காக ஜெபம் பண்றாப்புல, யார் நம்மை வெறுத்தார்களோ, யார் நம்மை புறந்தள்ளி ஆகாதவர்கள் என்று தள்ளினார்களோ, யார் நம்மை ஒதுக்கி வைத்து சந்தோஷமோ சமாதானமோ எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட உறவை முடிச்சுட்டு போனாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்றாப்புல, அவங்க எப்படியா தப்புவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெபம் மட்டும் செஞ்சாப்புல பாத்தீங்கன்னா அது மாத்திரம் கிடையாது, அடுத்த ஒரு வேலையை செய்யறாப்புல. அந்த 17 வருஷத்துல வாசம் இல்லையா, என்ன வாசம்? 17 வருஷத்துல நீ அவங்களை கூட்டி சேர்த்து கொள்ளுன்றாப்புல. எனக்கு ஒரு அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது யோசிச்சு, இந்த அம்மா வீடு அலங்கத்துல இருக்குது, அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும், தெரு தெருவா வீதி வீதியா போய் அம்மா எங்க, அப்பா எங்க, இல்ல அட்ரஸ் தெரிஞ்சுதான் வயல்ல இருக்கிறாங்களோ, இல்ல வீட்டுல இருக்கிறாங்களோ, இல்ல தொழில இருக்கிறாங்களோ எங்கன்னு தெரியாது. இந்த அம்மா என்ன செய்யுதுன்னு சொன்னா, இப்படி ஒரு செய்தியை கேட்ட உடனே, இப்படி ஒரு மனமாற்றத்தை அடைந்த உடனே வீதி வீதியா போறாப்புல. தெரு தெருவா போயிட்டு அம்மா இங்க இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்களா, அப்பா இங்க இருக்கிறாங்க, என் தங்கச்சி எங்க, என் அக்கா எங்க, என் தம்பி எங்க, என் அண்ணன் எல்லாரும் கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான செய்திய தெரு தெருவா வீடு வீடா போய் கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு வேலையை செய்யறாப்புல இந்த வேசியாகிய ராகா. என்ன சொல்ல வரேன்னா, கிருபை ரெண்டாவதா என்ன செய்யுதுன்னா, பிறருடைய ரட்சிப்பிற்காக ஒரு பாரத்தை இருதயத்துல பெறுகிறது. பிறருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண ஒரு மனசு அந்த கிருபை பெறுகிறது. பிறருடைய ரட்சிப்பிற்காக வேலை செய்யணும்ன்ற ஒரு ஆத்ம பாரத்தை அந்த கிருபை அவங்களுக்கு தருகிறது. அவங்க வாழ்க்கையில ஏசப்பா செஞ்சாங்கல்ல, அதே போல எத்தனை பேர் வாழ்க்கையில செய்யறதுக்கு ஆண்டவர் காத்திருக்கிறாரு. அது இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, நீ போய் சொல்லு, நீ போய் அவங்களுக்காக ஜெபம்னு சொல்லிட்டு உனக்கு செய்த நன்மைய பிறருக்கும் கொடுக்கணும்ன்ற பாரத்தை ஏற்படுத்துவதுதான் கிருபையினுடைய இரண்டாவது செயல்பாடு. நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா? கிருபை அவங்க வாழ்க்கையை பரிசுமாக்குது. அடுத்தது என்ன செய்யுது? கிருபை
பிறருடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்திற்கு அவனை உந்தித்தல், போ சொல்லு ஏன்னா செய் அப்படின்ட்டு. அப்ப ஒரு வேசிக்கு இருக்கக்கூடிய மனசை பாத்தீங்களா? ஆண்டவரே, நீங்க தான் வானத்துக்கு பூமிக்கு தேவன் அறிக்கை செஞ்சுட்டேன், பத்தாவது ஆண்டவரே, என்ன போல என் குடும்பத்தை அதை இருக்கிறாங்க, அவங்களையும் நான் தப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவா வீதி வீதியா போயிட்டு பிறரை ரட்சிப்பதற்கு ஏதாயிலும் ஒரு வேலை செய்யறாப்புல இந்த வேசி ஆகிய ராகா. அப்ப கிருபை செய்யக்கூடிய இரண்டாவது வேலை என்ன தெரியுமா? அது உங்களை சும்மா உட்கார விடாது. ஆண்டவர்கிட்ட பரிசுத்தத்தை பெற்று இருப்பீங்கன்னா, அவபக்தியை வெறுத்து இருப்பீங்கன்னா, தேவ பக்தியா இருப்பீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும்னா, எப்படியாவது நிறைய பேருக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு பாரத்தையும், நிறைய பேர் இதை அனுபவிக்கணும்ன்ற ஏக்கத்தையும், வாஞ்சையையும், தீவிர ஆசையும் அது என்ன செய்யும் சொன்னா உங்களுடைய உள்ளத்துல அது ஏற்படுத்தும். சொல்ல புரியுதா இல்லைங்களா? இப்ப ராகாப் கிருபை பெற்றாள். கிருபை பெற்றவ பிறருடைய வாழ்க்கையில அந்த கிருபையை கடத்துவதற்காக ஜெபமும் அவருடைய முயற்சியும் செய்யறாப்புல. அதுதான் கிருபை செய்யக்கூடிய இரண்டாவது வேலை. இப்ப எனக்கு உங்களுக்கு புரிஞ்சாத நான் டெஸ்ட் பண்ண விரும்புறேன். நம்ம வாழ்க்கையில இந்த கிருபை வேலை செய்தா என்ன பரிசமாகுது? ஆனா பிறருடைய பரிசுத்தத்திற்காக ஏதாவது செய்யணுன்ற வாஞ்சையும், ஏதாவது ஒரு ஆசையும், திட்டமும், ஒரு அர்ப்பணிப்பும், ஒரு தியாகமும் எதனால நம்ம வாழ்க்கையில செய்யறோமா? அப்படி செய்றீங்கன்னா உள்ளபடியே நம்ம தேவ கிருபை அனுபவிக்கிறோம் அர்த்தம். ஆனா நான் போறேன், என் வாழ்க்கை உண்டு, என் வழி உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, என் சர்ச்சை உண்டு, அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்வோம்னு சொன்னா அங்க கிருபை வேலை செய்யவில்லை. கிருபை என்ன செய்யல? வேலை செய்யல. புரியுதுங்களா? அவபக்தி நீக்குவது கிருபைன்னு சொன்னா அவபக்தி உள்ளவர்களுக்காக வேலை செய்ய வைப்பதும் கிருபை தான். புரியுதுங்களா இல்லையா? சோ அப்ப இந்த கிருபை செய்யக்கூடிய இரண்டாவது வேலைய எத்தனை பேர் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? இங்க ஐடியில வரக்கூடிய பேர்லாம் நான் பாக்குறேன். பிரதர் மாறன், சிஸ்டர் சசிகலா, சிஸ்டர் கிரேஸ், பிரதர் ராபின்சன், பிரதர் சிவமுருகன், பிரதர் விக்னேஷ், பிரதர் சிஸ்டர் மரியா, சிஸ்டர் அனிலன், மேரி டி சிஸ்டர், அப்புறம் சுரேஷ் பீட்டர் ஐயா. இப்படி யோசிச்சு பாருங்களேன், கிருபையை நம்ம அனுபவிக்கிறோமா? ஒரு உதாரணம் மட்டும் இல்லைங்க, இன்னும் 2-3 உதாரணத்தை நான் நீங்க காமிக்க போறேன். கிருபை பெற்றவர்கள் அத்தனை பேரும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா பிறருடைய ரட்சிப்பிற்காக தொடர்ச்சியாக ஏதேனும் செய்திருக்கிறார்கள். சரிங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? இன்னொரு நபர் குறிச்சு படிக்கலாம். ஒண்ணு ராகாவை பார்த்தோம், 2 யாரை படிக்கலாம்னு சொன்னா ஆதியாகமம் புத்தகத்துக்கு வாங்க. ஆதியாகமம் வசனம் 6 வாசிக்கலாம். ஆதியாகமம் 6 8வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 6:8 என்ன வாசிக்கிறோம்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சரிங்களா? பாத்தீங்களா? நோவாவுக்கு என்ன கிடைச்சதா? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்ப கிருபை கிடைச்சதுன்னா அடுத்தது என்ன செஞ்சிருக்கணும்? அது அவனுடைய அவபக்தியான வாழ்க்கையை நீக்கி பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்திருக்கணும். நடந்துச்சா பாருங்க. 9வது வசனம் சொல்லுகிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தற்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பாத்தீங்களா? கிருபை எங்க கிடைச்சதோ அங்க முதன்மையான வேலையை செஞ்சிருக்குது. அவனை பரிசுத்தமாக்கி இருக்குது, அவனை நீதிமானா இருக்குது, தேவனோடு இணைய வச்சிருக்கிறது, அவபக்தி நீக்கி இருக்கிறது. சரி, இப்ப கிருபை செய்யக்கூடிய முதல் வேலை நோவாவுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. 2வது வேலை நடந்துச்சா? நீங்க ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சீங்கன்னா என்ன இருக்குன்னா, நோவா பேழை செய்தான், நோவா அந்த காட்டு மிருகங்களுக்கும் எல்லாத்துக்கும் விவசாயம் பண்ணி அதை சேர்த்து வச்சாலும் நிறைய இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு செஞ்சா என்ன தெரியுமா? அது ஆதியாகம புத்தகத்துல போடல, ஏன் பழைய ஏற்பாட்டிலே போடலைங்க. அவன் என்ன செஞ்சான்றத புதிய ஏற்பாடுல தான் போட்டிருக்கிறாங்க. சொல்றது புரியுதுங்களா? அவன் என்ன செஞ்சான்றது எங்க வாசிக்கிறோம்னா புதிய ஏற்பாடுல தான் போட்டிருக்கிறாங்க. பழைய ஏற்பாடுல என்ன செய்யல? போடவே இல்லை. சரிங்களா? ஓகே, எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். சரிங்களா? சாரி, 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2:5 பாருங்க என்ன வாசிக்கிறோங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரையும் காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. போதும். ஓகே, என்ன வாசிக்கிறோம்? பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்ப என்ன வேலை செஞ்சிருக்கிறான் நோவா அப்படின்னு சொன்னா, அவன் பிறர் அந்த அனுபவத்துக்குள்ள வர்றதற்காக
அவன் பெற்ற அந்த அவபக்தியான வாழ்க்கையை நீங்கி ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வந்து பாத்தீங்களா, அந்த நீதியை போய் பிரசங்கிக்கிறான், போய் சொல்றான் எல்லாருக்கும். என் வாங்க ஐயா, என் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு, இப்படி ஆண்டவரை மாத்திருக்கிறாரு என்னன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்னா, அந்த அனுபவ கிருபைய, அவன் அனுபவித்த கிருபைய பிறரோடு 120 வருஷம் என்ன செய்யறான்னா பிரசங்கம் பண்ணணும். இப்ப கிருபை அவன் வாழ்க்கையை மாத்துது. இப்ப அதோட நிக்கிறது கிடையாது. அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னா, கிருபை சும்மா இருக்காது, ஆத்ம பாரத்தையும் ஊழிய வாஞ்சையையும் அவனுக்குள்ள ஏற்படுத்தி பிறருக்காக ஏதாவது செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட வைப்பதுதான் கிருபையினுடைய 2வது வேலை. ராகாப்டையும் பார்த்தோம், நோவாப்டையும் பார்க்கிறோம். 3வது ஒரு நபரை பார்க்கலாமா? 3வது நபர் யாருன்னா, நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான நபர், ஆபிரகாம். ஆபிரகாம் குறிச்சு உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்னு சொல்லி கேட்டா என்னெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஆபிரகாம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? விசுவாசம், கீழ்ப்படிதல், விசுவாசம். வெரி குட், சூப்பர். ஆபிரகாம் வேற என்ன ஞாபகம் வரும்? தன் சொந்த மகனே வந்து பலியிட போனாப்புல. வெரி குட். தன் சொந்த குமாரனே என்ன செய்யறான்னா அவன் பலி செலுத்துறான், அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டான். சரிங்களா? ஓகே, வேற என்ன ஞாபகம் வரும்? பொறுமை, கீழ்ப்படிதல். சொல்லுங்க டேனியல். கீழ்ப்படிதல். வெரி குட், சூப்பர். கீழ்ப்படிதல். சரிங்களா? இப்படிலாம் வரும். பொறுமை, ஏசப்பா பொறுமை. வெரி குட், சூப்பர். பொறுமை ஞாபகம் வரும். இப்ப கொஞ்சம் ஏசப்பாட்ட போயிட்டு, ஏசப்பா ஆபிரகாமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? ஒருவேளை அவரு சொல்லலாம், என்னுடைய சிநேகிதன் சொல்லலாம், விசுவாசி தாகப்பான்னு சொல்லலாம். ஆனா அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஆபிரகாமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னா, அவர் எதை தெரியுமா சொல்லுவாரு? அவனோட விசுவாசத்தை சொல்லுவாரா, இல்ல அவனுடைய பொறுமையை சொல்லுவாரா, இல்ல அவனுடைய தியாக அந்த உள்ளத்தை பெருசா சொல்லுவாரா? அவனை பத்தி எதை சொல்லுவாரு தெரியுமா? கொஞ்சம் படிக்கும்போது தெரியுது. மத்தவங்களுக்காக திறப்பின் வாசல்ல நின்னாரு, ஆண்டவர்கிட்ட போராடினாரு. மத்தவங்களுக்காக திறப்பின் வாசல்ல நின்றார். பாருங்க, அந்த எங்க வாசிக்கணும்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 18, 19. சரிங்களா? யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம், தப்பு கிடையாது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணு தெரியும்பா, எனக்கு ஒண்ணு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? நான் அவங்கிட்ட எதனா ஒரு கட்டளையை கொடுத்தேன்னா, இல்ல எதனா ஒண்ணு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சும்மா இருக்க மாட்டான். யார்கிட்ட போய் சொல்லுவான்? தன் வீட்டாருக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் அத சொல்லி இதுல நடவுங்க அப்படின்றத அவன் கண்டிப்பா சொல்லிடுவான்பா. எனக்கு நல்லாவே தெரியுமான்னு சொல்றாரு. ஆண்டவர் ஒரு மனுஷன் கொடுத்து என்ன சாட்சி கொடுக்குறாரு? எப்பா ஆபிரகாமை பத்தி எனக்கு நல்லா ஒண்ணு தெரியும்பா, நல்லா நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். அவன்கிட்ட போய் ஒண்ணு சொல்லி நீ பார்ப்போம். அவன் சும்மாவே இருக்க மாட்டான். அடுத்து அவனை கூப்பிடுவான், இவனை கூப்பிடுவான், எல்லாரையும் கூப்பிட்டு எப்பா இதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இதை பற்றி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு அவன் பெறுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவனுடைய வீட்டாருக்கும் மற்றவர்களுக்கும் அவன் என்ன செய்வானா பகிர்ந்து கொடுத்துருவான். அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவான், அதை எல்லாருக்கும் சொல்லுவான். அப்படிங்கிற விஷயத்த ஏச பண்ண செய்யறாருன்னா அவனை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றாரு. உண்மையா இல்லைங்களா? அப்ப ஆபிரகாம் வீட்டுல பாத்தீங்கன்னா எத்தனை வேலைக்காரங்க இருந்திருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட சொல்றாங்க, கிட்டத்தட்ட எல்லாம் அதுக்கு மேல 1000க்கும் மேற்பட்ட வேலைக்காரர்கள் இருந்தாங்களாம். சரிங்களா? தீர்க்கதரிசி திரும்ப 270 சொல்றாங்க வார்த்தை. 1000க்கும் மேற்பட்ட ஊழியக்காரங்க வீட்டுல வேலை செய்யணும். அவ்வளவு பெரிய சீமானவன், அவன் ஒரு பிரபு. சரிங்களா? அவன் ஒரு செல்வந்தன். அப்ப அவ்வளவு ஆடு மாடுகள், அவ்வளவு மந்தெல்லாம் அவனுக்கு இருந்ததுனால அதை பராமரிப்பதற்கு 1000க்கும் மேற்பட்ட வேலையாட்கள் குடும்பங்கள் அதை வேலை செஞ்சாங்களாம். அப்ப அவன் என்ன செய்வான்னா அத்தனை பேருக்கும் தான் அனுபவித்த கிருபைய, தான் அனுபவித்த தேவனுடைய அந்த கிருபை செல்வாக்க அவன் எல்லாருக்கும் சொல்லிடுவான். பரவாயில்ல, இன்னைக்கு நம்மளை பத்தி ஏசப்பா எனக்கு கேளை பத்தி நல்லா தெரியும்பா அப்படின்னு சொன்னா எதெல்லாம் மிஸ் பண்ணுவாரு? என்ன ஜார்ஜ் என்ன சொல்றீங்க? நம்மளை பத்தி சொல்லுவாங்கன்னா எனக்கு நல்லா தெரியும், இவன் சொன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சரி தூக்கி மூட்டை வச்சிருவாங்க. அவ்வளவுதான், யாருக்கும் தெரியாது, மறந்து போயிடுவாங்க. அவங்கள பத்தி நல்லா தெரியும். அவனை சொன்ன வச்சுக்கோங்களா போய் சொல்லுவாங்க, ஆனா சண்டை வாங்கிட்டு. இப்ப நம்மளை பத்தி ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லலாம் எனக்கு தெரியல. ஆனா ஒரு மனுஷனை பத்தி அவர் சொல்றாரு, அவன்கிட்ட இருந்த ஆத்ம பாரத்தை சொல்றாரு. எப்பா அவன்கிட்ட சொன்னா காதையே வேறப்பா. அப்ப ஆபிரகாம் கிருபை பெற்றிருந்த மனுஷன்
அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா பிறருடைய கிருபையின் செல்வாக்கு வேலை செய்வதற்காக அவன் வேலை செஞ்சிருக்கிறான். பிறருடைய ரட்சிப்பிற்காக அவன் பாடுபட்டிருக்கிறான். ஆண்டவர் சொன்னதை அப்படியே அதை எப்படியாவது அவங்களுக்கு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்ப்பதற்காக அவன் உழைத்திருக்கிறான். அப்ப நோவா மட்டும் இல்லைங்க, ராகா மாத்திரம் இல்லைங்க, யார் கூட, ஆபிரகாம் கூட அப்படிதான் இருக்கு. சரிங்களா? ஆபிரகாம் விசுவாச தந்தை, மாற்று கருத்து இல்ல. தேவனுடைய சிநேகிதர், மாற்று கருத்து இல்ல. அதையும் தாண்டி அவன் யாருன்னா ஆத்தும பாரத்தை உடைய ஒரு ஊழியக்காரன். சரிங்களா? ஓகே. இப்ப 4வது நபரை பத்தி படிக்க போறோம். இதெல்லாம் பாருங்க, எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் கிருபை பெற்றிருக்கிறாங்களோ வேதாகமத்துல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னா பிறருக்காகவே வேலை செய்திருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்ப இன்னொரு முக்கியமான நபரை பார்க்க போறோம். யாருன்னு சொன்னா பைபிள்லயே ரொம்ப மோசமான பாவினா யார் உங்க ஞாபகத்துக்கு வருவாங்க? பவுலர். பவுலார். வெரி குட். பிரதான பாவி சொல்றாரு, அப்படி இப்படிதானே பவுலார். சரிங்களா? வெரி குட், சூப்பர். ஓகே. அவரு என்ன பாவம் செஞ்சாருன்னா கொலை செஞ்சிருக்கிறார். பயங்கரமா தேவ மனிதர்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து கொலை செஞ்சிருக்கிறார். ஓகே, கொலை ஒரு பெரிய பாவம், ரைட், சூப்பர். வேற ஏதாவது ஒரு பெரிய பாவி, ஒரு பெரிய பாவியான ஒரு மனுஷன்னா யாருடைய படம் நமக்கு ஞாபகம் வரும்? அப்படியே அந்த பாவத்தை நினைச்சாலே ஒரு அருவருப்பு, அப்படியே மனசு அப்படியே வாய் கூசு சொல்றதுக்கு. பேதுரு. என்ன இல்லையா? பேதுரு. பேதுரு. சரிங்களா? அவ்வளவு அன்பை பெற்றிருந்தும் ஆண்டவரை மறுதலிச்சான். ரொம்ப மோசமான ஒரு பாவி. சரிங்களா? அவரோட கூடவே இருந்துட்டு மறுதலிச்சாரு. ஆமாப்பா, நான் ஒரு தூரத்துக்கு மறுதலிச்சுட்டாரு. என்ன, எனக்கு ஒரு நல்ல நபர் பைபிள்ல என் மனசை பாதிச்ச ஒரு பாவி, ஒரு பாவம்னா அதுதான். என்னன்னு சொன்னா, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், இல்லைன்னு சொல்ல வரல. என் மனசுல ஒரு அப்படி வரும்போது அந்த மாதிரி ஒரு பாவத்தை ஒரு பொழுது செஞ்சிடக்கூடாதுன்றப்ப யார் வருவாங்கன்னா தாவீது. அவ்வளவு அட்டகாசமான மனுஷன், அப்படிதானே? சரிங்களா? ஆனா ஒரு பெரிய பாவத்தை செய்யறான். அந்த ஒரு பாவம் பல பாவங்களை செய்ய வைத்து ஒரு உயிரையே என்ன பண்ணுச்சுன்னா எடுத்துச்சு. பெத்ஷெபால்ட்ட தவறா நடந்த பாவம், அதை மறைக்க பொய் சொல்றான். அதை மறைக்க அவன் என்ன செய்யறான், பல யூகங்களை வகுக்கிறான். அதுல ஒரு யூ என்னன்னு சொன்னா அவனே கொலை பண்ணிடுறான். வீட்டுக்காரனே அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா கொலை செய்ய சொல்லி பிளான் பண்ணிட்டான். எவ்வளவு ஒரு மோசமான பாவம் பாத்தீங்களா? இப்ப என்ன நடக்குது பாருங்க. சங்கீதம் 51க்கு நம்ம கவனத்தை திருப்போம். சங்கீதம் 51. சரிங்களா? சங்கீதம் 51க்கு நம்ம அவருடைய கவனத்தை திரும்பும்போது அங்க ஒரு அழகான விஷயங்களை நம்ம செய்ய முடியும், பார்க்க முடியும். ஓகே ஓகே இதுல அந்த மேல இருக்கக்கூடிய வார்த்தை நினைக்கிறேன். இந்த சங்கீதம் 51ல அந்த 51 கீழே ஒரு வாசகம் போட்டு வேற வாசிக்க பார்ப்பது. பத்சேபாவிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாத்தீங்களா? எப்ப இந்த சங்கீதம் எழுதுறாரா? பெத்ஷெபால்ட்ட பாவம் செஞ்ச பிற்பாடு 1 வருஷம் கழிச்சு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின பிற்பாடு ராக தலைவனாகிய தேவனுக்கு அவன் பாடி அறிக்கை செய்து ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் எதுச்சுன்னா 51 சங்கீதம். அப்ப அந்த பாவம் செஞ்ச பிற்பாடு, உணர்வு அடைந்த பிற்பாடு என்ன செய்யறாருன்னா அந்த சங்கீதத்தை எழுதுறாரு. சரிங்களா? கிருபை ஆண்டு பெற்றிருக்கிறாரு. இந்த பாவத்தை அறிக்கை செய்யறாரு. பாவத்தை, அந்த அவபக்தியான வாழ்க்கையை வெறுக்கிறாரு. அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி அதை பலன் கொண்டு மேல எழுதுற பொழுது எழுதுற சங்கீதம்னா 51வது சங்கீதம். சரிங்களா? இதுல என்ன எழுதுறாங்க கவனிக்கலாம் பாருங்க. வசனம் 51ல 10, 11. சரிங்களா? 10, 11 வாசிக்கிறேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவாரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, மோசமான இருதயம் இருந்ததுனால அப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாங்க. அடுத்து என்ன கேட்கிறாரு? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாமலும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவி இருந்திருந்தா நான் கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்க மாட்டேனோ தெரியல, ஆவி நான் எப்பொழுது எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டேன். இப்ப ஜெபம் பண்ணிட்ட பிறகு அவர் சொல்ற வசனம் 13, அப்பொழுது எப்பொழுது எல்லாரும்
நாத்தான்வேல் வந்து சொன்னதுக்கு அப்புறம். ஓகே, அதாவது இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா சுத்த இருதயத்தை அவர் கேட்கிறாரு, நிலைவரமான ஆவியை கேட்கிறாரு, பரிசுத்தாவியை கேட்கிறாரு. இதெல்லாம் அவருக்கு கிடைச்ச பிற்பாடு அவர் சொல்ற பாருங்க, அப்பொழுது என்ன சொல்றாராம், பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். நான் அப்பொழுது நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், அப்பொழுது நான் ஒழுங்கா இருப்பேன், அப்பொழுது நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னா அப்படிலாம் அவர் கன்ஃபர்ஸ் பண்ணல. அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரே இந்த பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு மாறி இருக்கு ஆண்டவரே, என் மனசுல ஆவியாருடைய ஒத்தாசை தேவை உணர்ற ஆண்டவரே, எனக்கு இப்போ ஒரு பாரம் வருது. இதெல்லாம் பெற்ற பிற்பாடு நான் ஒரு வேலை செய்யணும், என்ன தெரியுமா, பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், அப்போ அப்பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பாத்தீங்களா? அதாவது கிருபையினால தன் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்ற ஒரு மனுஷனுக்கு என்ன பாரம் வருதுன்னா, இனிமேல் ஒழுங்கா வாழணும், இருக்கலாம் தப்பு கிடையாது, சரிங்களா, இனிமேல் பரிசுமா தப்பு கிடையாது. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு பாரம் வருது, ஆண்டவரே பாதகனாகி எனக்கு நீங்க கிருபை காமிச்சு எனக்கு எவ்வளவு தயவு செய்திருக்கிறீங்க, இந்த கிருபையை வச்சு நான் என்ன ஆண்டவரை செய்யறது, நான் போய் பாதகருக்கு வழி உபதேசிப்பேன் ஆண்டவரே, என்னையும் மாத்த அவரால் முடியல, உன்னையும் மாத்த முடியும்பா, என்னையும் அவரால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து தூக்கி எடுத்து உணர்வடை செய்ய முடியும்னா உன்னையும் முடியும்பான்னு சொல்லிட்டு அவர் பாதகரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அவன்கிட்ட போய் பேசணும்னு ஆசைப்படுறாரு, அவனுக்கு உபதேசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்ப ஒரு கிருபை ஒரு உண்மையான மனமாற்றத்தை கொடுக்குது, அவபக்தி நீக்கி தேவ பக்தியை கொடுக்குது. கொடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா, அது பாதகனை தேடி அலையுமா, அது பாதகனை தேடி அலையுமா. என்ன உங்களோட நான் சொல்ல ஆசைப்படுறேன், ஆண்டவர் பேச ஆசைப்படுறாருன்னா, பாதகரை தேடி அலையக்கூடிய பாரம் நமக்கு இருக்குதா? சிங்கப்பூர்ல எத்தனை பாதகர்கள் இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி எத்தனை பாதகர்கள் இருக்கிறாங்க. ஆனா கிருபையை அனுபவிக்கிறோம்னு சொன்னா, பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், அந்த அனுபவம் வந்துடும் நமக்கு. ஏன்னா நான் அந்த வாழ்க்கை முறையில இருந்து வெளியே வரும்போது இதை போல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்றத நான் கண் பார்க்கும்போது சும்மா இருக்காது. இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. ஒண்ணும் இல்ல, நீங்க சிங்கப்பூர்ல நான் சொல்றேன் பாருங்க, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, நல்லா சாப்பிட்டீங்க, சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னா உங்க சர்ச்ல வந்து யார்ட்டையும் சொல்லாம இருப்பீங்களா, சொல்லுவீங்களா? நம்ம போனப்பா ஒரு தமிழ் ஹோட்டல்ப்பா, செம ஹோட்டல், என்ன டேஸ்ட் தெரியுமா, அப்படியே இந்தியால வீட்டுல சாப்பிட்ட மாதிரியே இருக்குதுப்பா அப்படின்னு எவ்வளவு ஒருத்தட்டையா சொல்லுவோம், சாட்சியா கூட சொல்லுவாங்க. நம்ம அப்படிதானே எல்லாருக்கும். ருசி பார்த்தா நாக்கு சும்மா இருக்காது, அப்படிதானே? யார்ட்டையா சொல்லிடும், பிரதர் போய் பார்த்துட்டு எனக்கு சொல்றேன், நீங்க போன் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு, அது வேற கன்ஃபர்மேஷன் வேற, சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்றோம், இதுல உண்மைதான். யோசிச்சு பாருங்க, ருசியை கண்ட நாவு சும்மா இருக்குமா? அது யார்ட்டையா சொல்லும்ல. அப்ப ரட்சிப்பையும் கிருபையும் ருசி பார்த்த நாம இந்த நாக்கு சும்மா இருக்குமானா, இந்த கால் சும்மா இருக்கும்? சும்மா இருக்க, அது எங்கேயாவது ஓடும். எப்ப பாதகன் எங்கப்பா, யாருப்பா அவன்னு சொல்லிட்டு நோவா போல, ராகாப போல, ஆபிரகாம போல, தாவீதை போல அது என்ன செய்யணும், தேடிட்டே இருக்கும். அது என்ன செய்யும், தேடிட்டே இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, கிருபை பெற்றிருக்கிற நாம எனக்கு இங்க கடைசியா ஒரு ஆத்தும பாரம் நம்ம உள்ளுக்குள்ள எழுந்திருக்கிறது. பிறருக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, என்ன ரட்சித்தீங்க ஆண்டவரே அப்படின்ற பொழுது அது எவ்வளவு நம்பிக்கையா இருக்கும் உங்களுக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்க தாஸ்கனோட ஒய்ஃப் எங்க சின்ன அக்கா சொல்லுவாங்க, அவன் பையன் எதனா தப்பு செய்யும் பொழுது, டேய் கவலைப்படாத ரேபி, ஆண்டவர் மாமாவே ரசித்தாருன்னு உடனே ரசித்துருவாருவாங்க. காவே மாமாவே ஆண்டவர் மாத்திட்டாருன்னா உடனே மாத்திருவாரு, நீ கவலைப்படாதுன்னுவாங்க. எனக்கு அது கேட்கும் போது ஒரு பக்கம் இதாவது ஒரு பக்கம் ஆண்டவரே சந்தோஷம், ஆண்டவரே நம்மகிட்ட ஒரு சாட்சியா சொல்லியிருக்கிறாரு, சந்தோஷம் தான். ஏன்னா அவ்வளவு ஒரு வாலிப வயசுல எவ்வளவு நமக்கு தெரியும், என்ன பத்தி எனக்கு தெரியும். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இதை அனுபவித்திருக்கிற நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்ப சிங்கப்பூர்ல எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்காக வெளிச்சத்துக்காக காத்து நிக்கிறாங்க தெரியுமா? போய் அவங்க சேர்க்கல, அவ்வளவுதான், நம்ம போய் சேரல. இப்ப ஒருவேளை அந்த வெளிச்சம் போய் செஞ்சுச்சுன்னா எத்தனையோ பாதகர்கள் இந்த பாதைக்கு வந்திருப்பாங்க. புரியுதுங்களா? தான் நான் என்னுடைய திருச்சபையில இதை ஒரு வேலையை நான் சொல்லியிருந்தேன். என்ன வேலையான்னு சொன்னா, வேவுக்காரர்கள் என்ன பண்ணாங்க, அந்த தேசத்துக்கு போனாங்க,
போனதுனால வேவு பார்த்ததுனால யாரை கண்டுபிடிச்சாங்க? யார் வந்துட்டாங்க அவங்க கிட்ட? வேசி வந்துட்டாங்க. ஒரு பாவியான ஸ்திரீ உள்ள வந்து மனசு மாறிட்டாங்க. 2 பேர் போனதுனால. பொருளை போகாம இருந்திருந்தா தெரியல என்ன இருக்கும்ட்டு. இப்ப நான் எங்க சபைக்கு சொன்னேன், உங்களுக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். பாண்டிச்சேரி போய் வேவு பாருங்க. உங்க வீதியில இருக்கிற இடத்த வேவு பாருங்க. எங்கேயே வேவு பார்த்துட்டு ஒரு ராகம் இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் வந்து போயிட்டு சொன்னேன். நானும் என் பகுதியில வேவு பார்க்கறேன். நம்ம வேவு பார்க்க போனாதாங்க ஒரு ராகாவையாவது மீட்க முடியும். வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஹாயா சேபத் அட்டன் பண்ணிட்டு ஜாலியா சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு காணிக்கை போட்டுட்டு சேபத் ஸ்கூல் முடிச்சு டிவைன் முடிச்சு வீட்டுக்கு திரும்ப மதியானம் தூங்கிட்டு திரும்ப அடுத்த நாள் காலேஜ் வேலைக்கு போனா எத்தனை வயசு நம்ம பார்க்க முடியும்? எத்தனை பாதகரை கொண்டு வர முடியும்? இந்த ஜூம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் என்னன்னு சொன்னா, வேவு பாருங்க, நம்ம வேவு பார்க்கலாம் போயிட்டு. ஆண்டவரே எங்கேயாவது ஒரு ராகா இருப்பாங்களா ஆண்டவரே? கண்ணில் காமிங்க ஆண்டவரே. எதனாவது ஒரு வகையில ஒரு பாதனை காமிங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணி பாருங்களேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எத்தனைன்னு தெரியல, அட்லீஸ்ட் ஒரு ராகாவையாவது ஆண்டவர் நம்ம கண்களை காமிப்பார். கண்டிப்பா காமிப்பார். சரிங்களா? அந்த பாரம் தான் கிருபை செய்யக்கூடிய 2வது வேலை. ஓகே, மணி 5:40 ஆயிடுச்சு. இன்னொரு 15 நிமிஷம் பேச ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வரப்போறோம். இப்பதான் எத்தனை பேரை பார்த்தோம்? அப்ரஹாம், நோவா, ராகாப், தாவீது. 5வது ஒரு நபரை பார்க்க போறோம். ரொம்ப அட்டகாசமான ஒரு கிருபை எப்படி செயலாற்றுன்றதை பார்க்க போறோம். சரிங்களா? இந்த காரியத்தை புரிய வைக்கிறதுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனம் இந்த இடத்துக்கு வந்துடலாம். சரிங்களா? சோ இப்ப எங்க போறோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போறோம். அங்க ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அவருடைய அர்த்தம் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு திரும்ப என்ன செய்ய போறோம்னா கிருபை இந்த வேலை செய்தது செக் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, அப்ப எல்லாருக்கும் நான் பேசுறது கண்டிப்பா ஆண்டவர் உணர்த்துவா நான் நம்புறேன். கிருபை செய்யக்கூடிய முதல் வேலை அவனை பரிசுத்தமாக்குது, அவனை அவபக்தியில இருந்து ரட்சிக்குது. 2வது வேலை அவபக்தி உள்ளவனை போய் தேடி போக அவன் மனசுல ஒரு ஏவுதலை கொடுக்குது, ஒரு பாரத்தை கொடுக்குது, ஒரு ஜபத்தை கொடுக்குது, அதற்கான பிரயாசங்கள் கொடுக்குது. அவன் சும்மா இருக்க மாட்டான். இது கிருபை செய்யக்கூடிய 2வது வேலை. இதுதான் ஆபிரகாம் செஞ்சாரு, நோவா செஞ்சாரு, ராகாப் செஞ்சாரு, தாவீது செஞ்சாரு. இப்ப 4வது ஒரு சம்பவத்தை நம்ம படிக்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். மனப்பாடமா தெரியுற வசனம் 20வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. நான் ஸ்கிரீன்ல போன கூட அவசியம் கிடையாது, ஆனாலும் போடுறேன். சரிங்களா? இதோ என்ன இதோ வாசிக்கிறோம்? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஓகே, என்ன வாசிக்கிறோம் இங்க ஸ்கிரீன்ல பிறகு? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். சரிங்களா? ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். ஆண்டவர் சொல்றாருப்பா, உங்க இருதயத்தினுடைய வாசல்ல நின்று நான் கதவை தட்டுறேன். அப்படின்னா நான் வெளியே நிக்கிறேன், உள்ள இல்ல, உங்களுடைய இதயத்துல இல்ல, நான் வெளியே நிக்கிறேன், கதவை நாக் பண்றேன், இப்படி நாக் பண்றேன். உங்க சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்க திறப்பீங்க. அப்படி திறந்தீங்கன்னா ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும் பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, அவரிடத்தில் நான் பிரவேசித்து. சரிங்களா? அந்த வீட்டுல போயிட்டு அவர் என்ன செய்வாராம்? அவனோட போஜனம் பண்ணுவேன். அவர் சாப்பிடுவான். இவர் சாப்பிடும் போது அவன் என்ன செய்வானா? அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்ப என்ன காரியம் நடக்குதுன்னா, ஆண்டவர் ஒரு இருதய கதவை தட்டுறாரு. அந்த கதவை நம்ம திறந்து அவர் உள்ள வர சொல்லுவோம்னு சொன்னா, அவர் உள்ள வந்து சும்மா தேவையில்லாத வேலை செய்ய மாட்டான். அவர் என்ன வேலை செய்வார்னா போஜனம் பண்ணுவார். சரிங்களா? அவர் போஜனம் பண்றத பார்த்தோன்னே யோசிச்சு பார்க்க ஐயோ வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குதே, அவர் சாப்பாடு சூப்பரா இருக்கேன், நானும் சாப்பிடுறேன், அவனும் செய்யணும், அவனும் சாப்பிடுவான். சரிங்களா? ஓகே, இப்ப கேள்விக்கு நான் வந்துடுறேன். அவர் போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐ வில் சப் வித் யூ? நான் உன்னோட கூட போஜனம் பண்ணுவேன். அவனும் சொல்றான் நானும் போஜனம் பண்ணுவேன்னு சொல்றான். ஐ வில் சப் வித் யூ அப்படின்னு அவன் சொல்றான், அவனும் செய்யறான்ல. அதோட அர்த்தம் என்ன? இதுதான் இப்ப நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஜபத்தோட நம்ம காத்திருப்போம். இந்த போஜனம் பண்றதுனா என்ன அப்படின்றத நம்ம படிக்க போறோம். சரிங்களா? சரி, அப்ப கதவை திறந்தா உள்ள வராரு. உள்ள வந்தானா சூப்பரா ஒரு வெட்டுறாரு ஆண்டவர். அதை பார்த்து இவன செய்யறான், இவனும் ஒரு வெட்டு காட்டுறான் சூப்பரா. சரிங்களா? ஓகே, இப்ப அந்த போஜனம்னா என்னன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சம்பவத்தை படிக்கணும். யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 4ஆம் அதிகாரம். சரி, யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 4ல இருந்து வாசிக்கிறேன். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால்
யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்து சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். சோ ஜீசஸ் சமாரியா நாட்டுடைய போறாரு ஏசப்பா. அப்படி போகும்பொழுது அந்த சமாரியா ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர் என்னன்னா சீகார், அந்த ஊருக்கு வராரு. சரிங்களா? அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். சரிங்களா? என்ன நடக்குது இந்த சம்பவம் அப்படின்னா நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் பாருங்க. ஏசப்பா சமரிய நாட்டின் வழியா போக வேண்டிய ஒரு பிரயாணம் இருந்துச்சு. அப்ப சமரிய நாட்டுக்கு வரும்போது சீகார் என்றப்பட்ட ஒரு ஊருக்கு வராரு. அங்க ஒரு யாக்கோபின் கிணறு இருக்கு, அங்க உட்கார்ந்து இருக்கிறார். ஏன் உட்கார்ந்தாருன்னா, ஒண்ணு இளைப்படைந்தவரை உட்கார்றாரு. அடுத்தது அது எந்த நேரமா? 6ஆம் மணி வேலை. அப்புறம் எந்த மணி நேரம் நினைக்கிறீங்க? 6ஆம் மணி நேரம்னா என்ன? நம்ம கணக்குப்படி 6ஆம் மணி நேரம் என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட 12-1 மணி நேரம் மதியானம் உச்சி வேலை. 7 மணி வந்துச்சுனாலே காலை 7 மணினா 1 மணி 1.5 மணி, 8ஆம் மணினா 2ஆம் மணி, 9ஆம் மணினா 3ஆம் மணி, 10ஆவது மணினா 4ஆம் மணி, 11னா 5ஆம் மணி, 6ஆம் மணினா 12. சரிங்களா? சோ அந்த 12க்குள்ள 12-1க்குள்ள இருக்க நேரம் பாத்தீங்கன்னா அது 6ஆம் மணி வேலை. ரொம்ப உச்சி வெயில் சூடா இருக்கக்கூடிய வேலை. அதுல பயணம் பண்ணி வந்தா ரொம்ப களைப்பா இருக்கிறாரு. லஞ்ச் டைம் வேற, பசியா வேற இருக்கிறாரு. அடுத்தது ரொம்ப நடந்ததுனால தாகத்தோட இருக்கிறாரு. 3 இருக்கு. சோர்வா இருக்கிறாரு, களைப்பா இருக்கிறாரு, பசியா இருக்கிறாரு, தாகமா இருக்கிறாரு. சரிங்களா? இப்ப என்ன நடக்குது பாருங்க. அவருடைய வயிறு தண்ணி கேக்குது, சாப்பாடு கேக்குது. உடனே சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா சாப்பாடு வாங்குறதுக்காக ஊருக்குள்ள போயிட்டாங்க. சரிங்களா? ஊருக்குள்ள போய் என்ன செய்யறாங்க? சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. இப்ப 8வது வருஷம் பாருங்க. அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். என்ன கேட்கிறார் ஆண்டவர்? மகளே, தாகம் எடுக்குதுப்பா, ஸ்திரீயே, தண்ணி கொடுமா. சாதாரண மனுஷன் கொடுங்க தண்ணி கிடையாது இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால். பாத்தீங்களா? தாகத்துக்கு தான் அவர் கேட்கல. சும்மா பேச்சு கொடுக்கறதுக்காக, ஒரு ஜாலிக்காக பேசானதுக்கு அவர் கேட்கல. அப்படிலாம் அவர் பேச்சு கொடுக்கல. அவரு உள்ளபடியே தாகம் எடுக்குதுமா, தண்ணி கொடுமான்னு கேட்கிறாரு. இந்த அம்மா தண்ணி கொடுக்க மறுக்கிறாப்ல. ஏன்னு கேட்டா, நான் வந்து சமாரியா, நீ வந்து யூதன், அதனால தர முடியாது. சரிங்களா? ரைட், பரவாயில்ல இருக்கட்டும். ஆண்டவர் அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது என்ன நடக்குது தெரியுங்களா? வசனம் எங்க வாசிக்கணும்னா, ஓகே, அப்படியே நம்ம கீழே போலாம். சூப்பரா சொல்லி முடிச்சது. சரிங்களா? வசனம் எங்க வந்துடும் சொன்னா 13க்கு வந்துடும். சரிங்களா? 13. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். நான் கேட்டா நீ தரல, ஆனா உனக்கு புரிஞ்சுக்கோ, என்கிட்ட தண்ணி இருக்குது, அதை நீ குடிச்சனா உனக்கு தாகமே எடுக்காது அப்படின்னு அவன் என்ன செய்யறாப்ல. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி 15வது வசனம், ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். உடனே அவன் கேட்கிற, ஐயா ஆண்டவரே, எனக்கு அந்த தண்ணி தாங்க, நான் அடிக்கடி இங்க வரணும்னு அவசியம் இருக்காது, தாகமும் எடுக்காது, தாகம் எடுக்கிறதுனால நீங்க வரேன், எனக்கு அந்த தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. 16வது வசனம். ஓகே, என்ன வாசிக்கிறோம்? இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். சூப்பர், வெரி குட். அவர் என்ன சொல்றாரு? போய் உன் புருஷனை அழைச்சிட்டு வான்றார். உனக்கு தண்ணி வேணும்னா புருஷனை கூட்டுவான்றார். உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, வாசிக்கிறது. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். ஓகே, இப்ப ஆண்டவர் பிடிச்சிட்டாரு. புருஷனை கூட்டோன்னு நம்ம எனக்கு புருஷன் இல்லைன்ட்டாப்ல. உடனே அவர் சொல்றாரு, வெரி குட்மா, நீ உண்மையை சொல்லிட்ட, உனக்கு இப்ப இருக்கிற புருஷன் கிடையாது. ஏன்னா முன்னாடி ஒரு 5 பேர் இருந்தா அவனும் புருஷன் கிடையாது, இப்ப இருக்கிற புருஷன் கிடையாது. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு ஏசப்பான்னா, அந்த ஸ்திரீயோடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் தவறான வழி, எப்ப பார்த்தாலும் இச்சை, எப்ப பார்த்தாலும் உலகத்தினுடைய லௌகிக சந்தோஷம், ஆசா பாசங்கள், இதுதான் அவருடைய வாழ்க்கை. சோ அவளுக்கு 5 புருஷன் இருந்திருக்கிறாங்க. எவனும் என்னன்னா ஒரு லீகலான கனெக்ஷன் கிடையாது, எல்லாமே தவறான ஒரு உறவு தான். இப்ப 6வது ஒருத்தன் வருகிறான்.
அவனும் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா லீகலான கணவன் கிடையாது, தவறான முறையில இருக்கிறவன் தான். இவ்வளவு ஒரு மோசமான ஸ்திரீ தான் அந்த சமாரிய ஸ்திரீ. ஆண்டவர் இந்த பாவத்தை சொல்லி அவளை அதுல இருந்து மீட்பதற்காக தான் களைப்படைந்தவராயிருந்தாலும், பசியோடு இருந்தாலும், தாகத்தோடு இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம அவள்கிட்ட பேசிட்டே இருக்கிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். அந்த அந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, அப்போ அந்த ஸ்திரீ ஆண்டவர் அவரை நோக்கி, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்துல தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றான். உடனே அவ அந்த டாபிக்கே மாத்திராப்ல. அவர் என்ன சொல்ல வந்தாரு, உனக்கு புருஷன் இருக்கிறவன் ஒழுங்கா புருஷன் இல்ல, நீ ஒழுங்கு இல்லைன்னு சொல்றாரு. இப்ப நம்மகிட்ட கேட்டுருக்கணும், ஐயோ நம்முடைய அந்தரங்க பாவத்தெல்லாம் சொல்லிட்டாருப்பா, இவரு யாருன்னு தெரியல, ஐயோ என்ன பண்ணலாம் இப்ப, சரி அவர்கிட்டயே நம்ம கேட்டுருவோம், ஐயா புரியல என்ன செய்யலாம் அப்படின்னு வருவான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வரமாட்டேன்றாப்புல. நானு வேற டாபிக் போயிட்டாங்க. அப்படி இப்படியே டாபிக் மாறி மாறி போறாங்க. கடைசியா ஆண்டவர் அவளை ஒரு இடத்துல பிடிக்கிறாரு. எங்க பிடிக்கிறாருன்னு சொன்னா பாருங்க, வசனம் எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா யோவான் 4:24, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அதற்கு இயேசு, உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்றார். அப்படி சொன்னாரு பாருங்க. சொன்ன உடனே எங்க டேர்னிங் பாயிண்ட் வந்து, நீ மேசியா வருவான்னு எதிர்பார்க்கறல்ல, வந்தாதான் அவனை ரட்சிப்பான்னு சொல்றல, அந்த ரட்சிக்கக்கூடிய மேசியா நான் தான், அந்த வரவிருக்கின்ற மேசியா நான் தாமான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றா பாருங்க, அந்த வசனம் பாருங்க. ஓகே, வசனம் 27 சரிங்களா. அத்தருணத்தை அவர் சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயிடம் பேசுகிறதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆயிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவருடனே பேசுகிறேன் என்றால் ஒரு கணம் கேட்கவில்லை. என்ன வார்த்தை வருது, அவர் எதோ தேடுறான், அவர் எதோ தேடுறாராம். என்ன அவரை தேடுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவருக்கு துணிவு கிடையாது. சரிங்களா. அப்ப அவர் என்ன தேடுறாரு, ஒரு ஆத்துமா பாவத்தினால பரிசுத்த தொலைஞ்சு போய் பக்தி தொலைஞ்சு போய் நிக்குது. அந்த ஆத்மாவை தேடி, அந்த இருதயத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சா மாத்திரம் அவர் தேடிட்டு இருக்கிறாரு. சொல்லிட்டாரு, நான் தான் மேசியான்ட்டு. 28வது வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். பாத்தீங்களா, சொல்லிட்டாப்ல, எங்க வந்து பாருங்க, நான் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டாரு மனுஷன். என் வாழ்க்கைய அக்கு வேற அனைவரும் புட்டு புட்டு வச்சுட்டாரு. அதுல இருந்து என்ன மீட்பதற்கு அவர் தான் மேசியன் வேற சொல்லிட்டாரு. எனக்கு கவலையும் இல்லை, நீங்க வேணா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மேசியாவாக, தன் பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவாக அவர் பார்த்துட்டாப்ல. சரிங்களா. இப்ப கதை முடிஞ்சிச்சு. இப்ப என்ன நடக்குது பாருங்க, வசனம் 31. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஊருக்குள்ள போயிட்டார் இல்லையா. போன உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏசப்பா கொஞ்சம் சாப்பிடுங்க போதுகிறே அப்படின்றாங்க. பேசப்ப என்ன சொல்றாரு பாருங்க, 32வது வசனம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். எப்பா, நான் சாப்பிடறதுக்குன்னு ஒரு சாப்பாடு எனக்கு இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது என்றார். உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அப்போ சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா அது, நம்ம சாப்பாடு வாங்க போனோம், அந்த கேப்ல எவ்வளவு ஒருத்தர் என்ன பண்றான், சாப்பாடு கொடுத்துதான் போல இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க அறியாத ஒரு போஜனம் உண்டு. 34வது வசனம் பாருங்க, அது என்ன போஜனம் சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா என்ன சொல்றாரு, எங்க அப்பா என்ன அனுப்பிச்சாரு, அவர் அனுப்பின அந்த சித்தத்தை செய்து முடிப்பதுதான் என்னுடைய போஜனம். அப்படின்னா அவர் என்ன மீட்பதற்காக என்ன அனுப்பினாரு, என்ன ரட்சிக்கும்படி அனுப்பினாரு, அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதாப்ப போஜனம் சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணாரா, அவங்களுக்கு சொன்னாராம். அப்ப போஜனம் பண்றதுல என்ன தெரியுங்களா, ஒரு ஆத்மாவை அந்த பாவத்துல இருந்து, அவருடைய மோசமான வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றுவது தாங்க ஏசப்பாவுக்கு சாப்பாடுன்னு அர்த்தம். இப்ப கேள்வி, இப்ப அவர் வந்து என் வீட்டுல போஜனம் பண்ணுவாரா, என்ன அர்த்தம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் வந்து என் வீட்டுல போஜனம் பண்ணுவாரா, என்ன அர்த்தம், என்ன ஜார்ஜ் என்ன அர்த்தம்? என்னுடைய பாவங்கள் மன்னிப்பு.
வெரி குட். பாவம் நம்ம மாற்றி பரிசுத்தப்படுத்துவான்னு அர்த்தம். சூப்பர், வெரி குட். எல்லாரும் அழகா பிடிச்சிட்டீங்க. வெரி குட். டாக்டர் ஸ்தோத்திரம். சரிங்களா? அப்ப அவர் போஜனம் செய்யறது அதான். இப்ப கேள்வி, உங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறாரு அவரு? என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க? உங்க வீட்டுல நல்லா சாப்பாடு இருக்கு அவருக்கு? அவருக்கு உங்க வீட்டுல நல்லா சாப்பாடு கொடுக்குறீங்களா? இல்ல அரைகுறையா சாப்பிடுறாரா? இல்ல சாப்பாடே போடாம இருக்கிறீங்களா? இல்ல ரொம்ப காக்க வைக்கிறீங்களா அவரை சாப்பிடுறதுக்கு? உட்கார பிரதர், இன்னும் சமைக்கல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு காக்க வைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, அவர் உங்க வீட்டுல சாப்பிடுறாரா? உங்களுடைய அந்தரங்கமான பாவங்களை சொல்லி கவலைப்படாத கேளு. நான் அதெல்லாம் மாத்த முடியல. நான் ஒரு மேசியா கேளு. அவன் பாவத்துக்காக மறிக்க வந்தக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் கேளு. என் பேர் இயேசு பாவத்துக்கு ரட்சிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு நம்பிக்கையை கொடுத்து என்னுடைய மோசமான அந்தரங்கமான வாழ்வில் இருக்க ரட்சிக்கக்கூடியவர் தான் இயேசு. அந்த ரட்சிக்கக்கூடிய செயலுக்கு பேர் தான் அவர் போஜனம். இப்ப நான் முக்கியமான பாயிண்ட் வந்துடுறேன். சரிங்களா? அவர் போஜனம் பண்றதுன்னா என்ன மாத்துறது, என்ன பரிசுத்தமான நிலைக்கு கொண்டு வர்றது, பாவத்துல இருந்து நீக்கிறது. சரி, இப்ப அவரு சாப்பிடுறாரு, அது சாப்பிடறத பார்த்து இவன் என்ன செய்வான்? இன்னும் போடும், இன்னும் சாப்பிட மாட்டேன், இன்னும் சாப்பிட கொடுப்பான். இவன் என்ன செய்வான்? இவன் என்ன செய்வான்? வெளிப்படுத்த முன்னிறவங்க அவரும் போட்டு சாப்பிடுவான். அவனும் சாப்பிடுவான். வெரி குட். அவன் என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவான். இப்ப கேள்வி, அவன் போஜனம் பண்ணுவான் என்ன அர்த்தம்? அவனும் அந்த பாவங்கள்ல இருந்து மாற இல்ல, அவனதான் மாத்திட்டாருல. வார்த்தையை சொல்லுவான். மற்றவங்களுடைய பாவத்தை மற்றவங்களுக்கு போய் சொல்லுவோம். வெரி குட். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அப்ப கேள்வி, நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறோம். தெரியல, வயிறு என்ன ஃபுல் ஆகல அப்படிதானே? சரி, பாத்தீங்களா சாப்பிடுறது என்ன அர்த்தம்? பைபிள் எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா? அவரை சாப்பிட நீங்க இடம் கொடுத்துருப்பீங்கன்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஐயா நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டா, நானும் சாப்பிடுறேனே அப்படி நீங்க சாப்பிடறத பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கா? எனக்குமே ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் பிறரை பாவத்திலிருந்து ரட்சிக்க வைக்கக்கூடிய வேலையில அயராது கடுமையான பிரயாசங்கள் மத்தியில செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு அழகான விஷயங்களை பைபிள்ல வச்சிருக்கு பாத்தீங்களா? அப்ப எத்தனை பேர் இன்றைக்கு அவர் போஜனம் பண்றதுக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த போஜனம் பண்றதை அனுபவிச்சதுனால நானும் போஜனம் செய்து கொண்டிருக்கிறேன்? இப்ப சிங்கப்பூருக்கு எத்தனை வேலைக்காரங்க போக போறாங்கன்னு தெரியல. சரிங்களா? என்ன பிரதர், லாஸ்ட் டேஸ் லைட் மினிஸ்ட்ரி எத்தனை வேசிகள் அங்க வர போறாங்கன்னு தெரியல. சரிங்களா? ஆனா அந்த போஜனத்தை நீங்க செய்ய ஆயத்தமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க பந்தியை பெருசா வச்சிருப்பாரு. நிறைய பேர் அந்த போஜனம் பண்ணுவாங்க. நீங்க நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னா இந்த பந்தியை ஆயத்தப்படுத்திருப்பீங்க. ஆண்டவர் அதுக்காக தான் காத்திருக்காரு. அந்த வசனம் முடியும் போது வாசிக்கிறப்ப யோவான் 4:35, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏன் எடுத்து பாருங்கள். ஏப்பா இன்னும் 4ஆம் அப்புறமேட்டா போய் இப்ப சொல்லிக்கலாம்ப்பா, இப்பதான் நம்ம 12th எல்லாம் படிக்கிற வசனம் படிக்க வைக்கிறாங்க, படிச்சு முடிச்சு வாங்க நம்ம பொறுமையா, அப்புறம் கல்யாணம் இப்பதான் வயசு, கல்யாணம் பண்ணி முடிச்சு பாத்துக்கலாம், அப்புறம் ரிட்டைர்மெண்ட்ல பாத்துக்கலாம். எங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. கண்களை ஏறெடுத்து பாருங்க. இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை நீங்க ஏறெடுத்து பாருங்க. சரிங்களா? இப்ப நாட்கள் ரொம்ப தூரம் இல்லைங்க. மக்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துல யாராவது வேவுக்காரங்க எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்களா, யாராவது எங்க வீட்டுல வந்து இந்த சத்தியத்தை சொல்ல மாட்டாங்களான்ட்டு அவன் வெளியே வருவதற்கு வழி தெரியாம வேவுக்காரங்க யாராவது வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க ராகாவை போல. ஆனா நம்ம போகாத பட்சத்துல எப்படிங்க அந்த ராகாவை சந்திக்க முடியும்? எப்படி அவள் மனமாற்றத்துக்குள்ள வர முடியும்? அன்பான தேவ சபையே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற அந்த மெல்லிய சத்தம் கேக்குதா? அவர் நம்மை பாவத்தினின்றும் அவபக்தியினின்றும் நீக்கி ரட்சிப்பதற்கு கிருபையின் மூலம் செயலாற்றுகிறார். அந்த செயலாற்றுகிற கிருபை அனுபவிக்கிறேன்னா எத்தனை பேருக்கு அந்த கிருபையை கடத்த விரும்புகிறேன், காண்பிக்க விரும்புகிறேன், அதை கொடுக்க விரும்புகிறேன். அப்படி கொடுத்தீங்கன்னா கிருபை செய்யக்கூடிய மேன்மையான வேலை. இதை செய்யறவன்னா பரலோகத்துல அவர் கூட போஜன பந்தியில என்ன செய்வோம்? எல்லாரும் என்ன செய்வோம்? இந்த விருந்துல பங்கு கொள்வோம். ஆத்ம பாரம் இல்லாம, ஊழிய பாரம் இல்லாம,
பிறருடைய ரட்சிப்புக்காக வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இல்லாம, நான் சர்ச்சைக்கு காசு கொடுத்துட்டேன், ஊழியத்துக்கு காசு அனுப்பிட்டேன், நான் அது செஞ்சுட்டு இது செஞ்சுட்டேன், ஏதோ என் பங்கு முடிஞ்சிச்சுட்டு அசால்ட்டா உட்காந்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க. இந்த பாரம் இல்லாம ஒருவரும் பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. ஏன்னா அது சுயநலமான வாழ்க்கை. என் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, என் சபை அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் அதுக்கு மேல விசாரம் ஆகாதுன்னா அது சுயநலமான வாழ்க்கை. அவங்க எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இப்ப பரலோகத்துக்கு வரணும்னா அவரும் போஜனம் பண்ணணும், நானும் போஜனம் பண்ணணும். சரிங்களா? அடுத்த முறை உங்க போஜனம் எப்படி இருந்து நீங்க சொல்லுங்க. அவருக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா என்ன செய்வோம்? அந்த சாப்பாடை நானும் எப்படி சாப்பிடணுன்றதை எனக்கும் சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? தேவன் தாமே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது செய்வாராக. ஆமென். இப்பொழுது கூட்டத்தின் முடிவு ஜெபத்தையும் ஆசீர்வாத ஜெபத்தையும் சகோதரர் கேலேப் அவர்கள் ஏற்பார்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த பொல்லாத பூமியில எங்களை ரட்சிப்பதற்காக நீங்க எவ்வளவு நன்மை செய்றீங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களை நித்தமும் தாங்குகிறது ஆண்டவரே. அவபக்தியான இந்த உலகத்துல ஒரு பக்தியான வாழ்க்கைக்குள்ள நாங்க வாழ்வதற்கு எங்களோடு கூட எவ்வளவா இந்த கிருபை போராடுகிறது ஆண்டவரே. எங்களோடு கூட எவ்வளவா இந்த கிருபை தொடர்ச்சியாக இடைவிடாது ஆண்டவரே சோர்ந்து போகாமல் இந்த கிருபை எங்களை அவபக்தின்று வெளியே வருவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிருபைகளை அனுபவிக்கிற நாங்க எத்தனை பேர் இதே போல ஆண்டவரே உண்மை பற்றி அறியாமல் உங்களுடைய அன்பை ருசிக்காம பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கொடான கூடி பேர் ஆண்டவரே. அவர்களை நாங்கள் சந்திக்காமல் ஏதோ ஒரு சுயநலமான வாழ்க்கையும் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ ஒரு நாள் சர்ச்சைக்கு போறோம், பிரேயர் பண்றோம், காணிக்கை போட்டுடும் அப்படின்ற ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்றோம் ஆண்டவரே. எங்களை நீங்க தயவு செய்து இன்னும் உங்களுடைய கிருபையை நாங்கள் ருசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அந்த கிருபையினுடைய சுவையை நாங்கள் அதிகமாக ரசிச்சு ருசித்து சாப்பிடும் பொழுது ஆண்டவரே மற்றவர்களுக்காக நாங்கள் கொடுப்பதற்கு முன் வருவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நிறைய நேரத்துல நீங்க எங்க வீட்டுல வந்து நல்லா சாப்பிடல தகப்பனே. நீங்க நல்லா சாப்பிடறதுக்கு நாங்க இடம் கொடுக்கலாம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கைய இன்னும் நீங்க மாத்துற அளவுக்கு நாங்க உம்மோடு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. நாங்களும் போஜனம் செய்ய ஆசைப்படுறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனையோ ஆத்துமாக்கள் வழிதவறி நெறி தப்பி போயிட்டு இருக்கிறாங்க. அறுவடை மிகுதியான காலங்கள் தான் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய மனசு தாங்க ஆண்டவரே. ரட்சிப்புக்கான பாரத்தை எங்க உள்ளத்துல நீங்க விதைக்க வேண்டுமா ஜெபிக்கலாம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க தகப்பனே. இதோ இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்துல பங்கேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதை நடத்தக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து சத்தியங்கள் உலகமெங்கும் சென்று அனைவருடைய வாழ்க்கையை மாற்ற நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் பிதாவே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர். அடுத்த முறை வரும்பொழுது ஆண்டவர் எங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டாங்க, நாங்களும் நல்லா சாப்பிட்டுருக்கிறோம் பாருங்கன்றதுக்கு ஆதாரமான எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அனுபவங்களை எங்களுக்கு தாங்க பிதாவே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. அன்பு ரட்சகரை இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடைசி கால வெளிச்சம் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சகோதரருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தமிழ் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெறும். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.